மக்களே, இன்னைக்கு நாங்கள் காலை உத்தியோக வேலையாக நாங்கள் எங்கள் அத்தை வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி. இதுதான் எங்கள் தாய்க்குளம் தாயாக உள்ளனர். இன்னைக்கு இதுதான் நான் போட்டுன்னு இருக்கேன். இது வந்து யாருன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலி இதுதான் வந்து என்னோடய தங்கச்சி. இல்லை, அவள் எனக்கு அக்காவா? இல்லை, என் தங்கச்சி தான். அதனால் நாங்கள் பவளமாலை பாணின்னு இருக்கோம் காய்ஸ். இது என்னன்னே தெரில, காக்கா வலிப்பு மாதிரி ஒன்று பண்ணின்னு இருக்கோம். பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஏதோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏதோ பண்ணின்னு இருக்கோம். இது வந்து எங்கள் அம்மா வந்து எலியோட குடும்பத்தை எப்படி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க பாருங்கள் கைஸ். இதுதான் வந்து அது எங்கே பக்கத்தில். இது வந்து எங்கள் பெரிய அத்தை. இது எங்கள் தாய்க்குளம் தான், டோன்ட் வரி. இங்கே வந்து நாங்கள் வந்து எப்படா சோறு போடுவோங்க அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு பெரிய டிபேட் வச்சுன்னு இருக்கோம். அதாவது பர்த்டே பார்ட்டிக்கு போகிறது நாங்கள் எங்கே போகிறது வந்தாலும் சோறுக்காக தான். இந்த தாய்க்குளம் மறுபடியும் வந்துட்டார். இவன் வந்து இந்த தனிஷ்குட்டானுக்கு வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் வந்து தீமும் அனிமல்ஸாகவே வச்சுட்டோம். இந்த டெக்கார் உங்களுக்கு வேணும்னா கீழே தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். கீழே எந்த நம்பரும் தெரியாது, ஏன்னா இது யார் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது கைஸ். இதுதான் ஃபைனலாக வந்து கேக் கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பண்ணி இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற நல்ல உள்ளங்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், சிறுசுகள், பெருசுகள் எல்லோரும் வந்து இங்கே வந்து டேட்டா ஷேர் பண்ணின்னு இருக்காங்க. அதாவது கதை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து எங்கள் சித்தப்ஸ். இதுதான் நீங்கள் ஏற்கனவே பார்த்த பவளமல்லி. இதுதான் நான் இது எங்கள் காட்ஃபாதர். இது வந்து எங்கள் ஆண்டி அங்கிள் இல்லை, ஆண்டி தான். அப்புறம் இது இன்னொரு கட்டப்பா. அவர் வந்து ஹாய் சொல்லின்னு இருக்கோம். இது வந்து எங்கள் ஆயா வந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயும் பாம்பு போடுற மாதிரி உட்காந்துன்னு இருப்பாங்க. இது எங்கள் பெரிய மாமா. இது தருணிகா. இது வந்து சோச்சே. இப்போ எதுக்கு நான் இப்படி எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணின்னு இருக்கேன்னா எனக்கே தெரியலை. ஏன்னா எங்கள் குடும்பம் பெரிதான குடும்பம். இதுதான் கைஸ் எங்கள் குடும்பம். பாசங்கள் நேசங்கள் நானா இதுக்கு மேலே லிரிக்ஸு தெரியாது. அவ்வளோதான் கைஸ். பர்த்டே ஃபங்க்ஷன் முடிச்சு விட்டு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த கேக் வந்து ஆக்சுவலி சொல்லியே ஆகணும், அமேசிங்கான ஒரு கைஸ். எங்கள் அத்தை வந்து எப்பவும் போல் யங்காக ஹெல்தியாக இருக்காங்க. அப்புறம் நம்ம வந்து கேக் கட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இதுதான் அந்த டைகர் கேக். அப்புறம் இதான் எங்கள் பெரிய குடும்பம். எங்கள் மம்மியோட மாமியார். அப்புறம் என்ன ஐட்டங்களோ 12B ஃப்ளாட்டினிலே அப்படின்ற மாதிரி இருந்தது. இதெல்லாம் தான் அன்றைக்கோட ரெசிபீஸ். நாங்களே செஞ்சோன்னு சொல்ல மாட்டோம், வெளியே தான் ஆர்டர் பண்ணோம். ஓகே, மிச்சப்படி அவ்வளோதான். டக்குன்னு பர்த்டே பார்ட்டி முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் அங்கே உட்காந்து பொறுமையாக நம்ம வந்து சாப்பிட்டு எழுந்து போகணும். எங்கள் மம்மிக்கு வந்து பிரியாணி என்ற ஒரு நேஷ்னல் டிஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, இதான் வந்து எங்கள் சித்தி. இது என்ன எலவுடா சரவணன் அப்படின்ற மாதிரி இருக்குது, என்னன்னே எனக்கு தெரியாது. இது அங்கே வந்திருக்க ஒரு குட்டி பாப்பா. அப்புறம் நம்ம வந்து பர்த்டே பார்ட்டிக்கு வந்துட்டோம்ல, இதுதான் நாங்கள் வந்து மோஸ்ட் ஃபேவரட் பார்ட். என்னென்னா கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க வந்து பலூன் ஊதி எல்லாம் டெக்கோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி எல்லா பலூனும் பட்டான்னு உடச்சிடுவோம். பாருங்கள், சிறுசுகளின் பெருசுகளை வரை எல்லாருமோ நாங்கள் வந்து கடைசியில் வந்து இந்த மாதிரி பலூன்ஸை வந்து வெடிக்குவோம். அதனால தான் நாங்கள் வந்து யாருமே வீட்டில் வந்து இந்த டெக்காரெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபேமிலி. ஓகே, டன். இதுதான் எங்களோட தாத்தா. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. மறுபடியும் இதுங்க ரெண்டுங்களும் ரீல்ஸ் பண்ணுறேன்னு ரோட்டில் போய் நிற்க வச்சுட்டாங்க. நம்மளை நிற்க வைக்காத இருக்கிற வரைக்கும் சரி. ஓகே காய்ஸ், பாய்.